தரம் 12க்கான கணக்கீடும் அதன் முக்கியத்துவமும் என்னும் பாடத்தில் தேர்ச்சி மட்டம் 1.1 கணக்கீடு, கணக்கீட்டின் நோக்கம், நிறுவன கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் பிரிவினர், அவர்கள் அக்கறை செலுத்த காரணங்கள், கணக்கீட்டின் வகை என்பவை பற்றி கற்பித்து முதலாவது வீடியோவில் காட்சிப்படுத்தியிருந்தேன். கணக்கீடும் அதன் முக்கியத்துவம் என்னும் பாடத்தில் தேர்ச்சி மட்டம் 1.2. இதன்படி கணக்கீட்டு சூழல் காரணிகள், கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதம் என்பவை பற்றி கற்பிக்க உள்ளேன். வணிகத்துக்கு சூழல் இருப்பது போல கணக்கீட்டுக்கும் சூழல் உள்ளது. வணிகம் ஒன்றில் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கீட்டு சூழல் என குறிப்பிடப்படும். வணிகம் ஒன்றில் அகச்சூழல் காரணிகளும் புறச்சூழல் காரணிகளும் உள்ளன என நாம் முதல் கற்றுள்ளோம். வணிகத்தின் புறச்சூழல் காரணிகள் வணிகத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியனவல்ல. வணிகத்தின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவையாகும். அப்புறச்சூழல் காரணிகளினால் ஏற்படும் தாக்கங்கள் வணிகத்தின் கணக்காட்டு செயற்பாட்டிலும் ஒன்றில் சாதகமான தாக்கத்தையோ பாதகமான தாக்கத்தையோ ஏற்படுத்த முடியும். பொருளாதார அரசியல் சூழல், நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல், சட்ட சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல் ஆகிய 5ம் வணிகத்தின் கணக்கீட்டு செயற்பாடில் சாதகமான அல்லது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியனவாக உள்ளன. இந்த சூழல் காரணிகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்வோம். முதலில் பொருளாதார அரசியல் சூழல் பற்றி பார்ப்போம். குறித்த ஒரு நாட்டின் அரசு காலத்துக்கு காலம் மாறுகின்றது. அந்த அரசுகள் தமது கட்சியின் பொருளாதார கொள்கைகளை அமுல் நடத்துவதற்காக நடைமுறையில் இருந்த பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை மாற்றுகின்றன. அவை தமது கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி நாட்டுக்கான பொருளாதார கொள்கையை திட்டமிட்டு செயல்படுத்தும் போது எடுக்கின்ற தீர்மானங்கள் பொருளாதார அரசியல் சூழல் என குறிப்பிடப்படும். பொருளாதார சூழல் தொடர்பில் பிரதானமான பொருளாதார அரசியல் சூழல் மாறிகளாக வரி கொள்கை, நாணய மாற்று வீதம், விலை மட்டம், அரச கொள்கைகள், வட்டி விகிதம், சம்பள தீர்மானங்கள், சந்தை நிலைமை, பணச்சந்தை, மூலதன சந்தை என்பவற்றை குறிப்பிடலாம். வட்டி வீதம், நாணய மாற்று வீதம், விலை மட்டம், சம்பள மட்டம், வாழ்க்கை தரம், வேலை வாய்ப்பு, வேலையின்மை, உள்நாட்டு உற்பத்தி,
தேசிய உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற எல்லாம் பொருளாதார சூழல் என குறிப்பிடப்படுவனவாகும். இவை தொடர்பான அக்கறை ஆட்சியில் இருக்கும் அரசுகளுக்குரியதாகும். இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியது அரசாகும். ஆட்சியில் இருக்கும் அரசு இவை தொடர்பாக கொண்டிருக்கும் கொள்கைக்கமைய மாற்றங்களை செய்யும் போது வணிகங்களின் கணக்கீட்டிலும் அவை பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்பு என்னும் போது அவை சாதகமான பாதிப்பாகவோ பாதகமான பாதிப்பாகவோ இருக்க முடியும். அது பாதகமானதாக இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. பொருளாதார அரசியல் சூழல் தொடர்பில் நாம் பிரதானமாக பொருளாதார அரசியல் சூழல் மாறுகளாக வரிக் கொள்கை, நாணய மாற்று வீதம், விலை மட்டம், அரச கொள்கைகள், வட்டி வீதம், சம்பள தீர்மானங்கள், சந்தை நிலைமை, பணச்சந்தை, மூலதன சந்தை என்பவற்றை மட்டும் இங்கு ஆராய்வோம். பொருளாதார அரசியல் சூழல் காரணிகளுக்குள் இன்னும் பல இருக்கும். இருந்தாலும் நாம் இங்கு இவற்றை மட்டுமே ஆராய்வோம். பொருளாதார அரசியல் சூழல் காரணியாக அரசின் வரி கொள்கையை எடுத்துக்கொண்டால் அரசு அதன் கொள்கைக்கேற்ப வரி விகிதத்தை குறைக்கலாம் அல்லது வரி விகிதத்தை கூட்டலாம். நாட்டில் வரி கட்டமைப்பு மாற்றலாம். வரி விகித மாற்றம், வரி கட்டமைப்பு மாற்றம் வணிக கொடுக்கல் வாங்கல்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கேற்ப வணிகங்களின் கணக்கீட்டிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசின் வரி கொள்கை குறிப்பிட்ட வணிகங்களின் வணிக செயற்பாடுகளை அதிகரிப்பதற்காக அமைய ஒரே வரி கொள்கை வேறு வணிகங்களின் வணிக செயற்பாடுகளை ஒடுக்குவதாக அமைய முடியும். அதற்கமைய வணிகங்களின் கணக்கீடும் மாற்றம் கொண்டதாக அமையும். அரச கொள்கைக்கமைய பொருளாதார அரசியல் காரணியாக வட்டி வீதத்தை நோக்கினால் அரசுக்காக மத்திய வங்கி நாட்டின் தேவைக்கேற்ப வட்டி வீதத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். வட்டி வீதம் குறைக்கப்படுகிறது என எடுத்தால் வணிகங்களின் கணக்கீட்டிலும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டி ஏற்படும். வருட ஆரம்பத்தில் 10% இருந்த வட்டி வீதத்தை இப்போது செய்யப்பட்ட மாற்றத்தின்படி வட்டியின் சதவீதத்தை 8% குறைத்தால் வணிக நிறுவனங்களும் தங்கள் கணக்கீட்டில் வட்டி வீதத்தை மாற்றுதல் வேண்டும். 8% கணக்கெழுத வேண்டும். இது கடன் வழங்கும் வணிகத்தின் தேறிய வருமானத்தை குறைப்பதாக அமைய கடன் பெறுகின்ற வணிகத்துக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமையலாம். பொருளாதார அரசியல் சூழல் காரணி வட்டி வீதம். இங்கு குறிப்பிடப்படுகின்ற சூழல் காரணி வட்டி வீதம். எல்லா வணிகங்களின் கணக்கீட்டிலும் அது ஒரே விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எண்ணிவிடக்கூடாது. அதே போல
அரசாங்கம் நாணய மாற்று வீதத்தை மிதக்க விட்டதாக எடுப்போம். இதனால் நாட்டின் நாணய மாற்று வீதம் நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப கூடலாம் குறையலாம். இந்த மாற்றம் எதுவாக இருந்தாலும் எல்லா வணிகங்களின் கணக்கீட்டிலும் ஒரே விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூற முடியாது. இறக்குமதி செய்து வியாபாரம் செய்கின்ற வணிகத்தை ஒரு விதமாகவும், ஏற்றுமதி செய்கின்ற வணிகங்களின் கணக்கீட்டை வேறு விதமாகவும் பாதிக்க முடியும். அதாவது ஒன்றுக்கு சாதகமாகவும் மற்றொன்றுக்கு பாதகமாகவும் அமைய முடியும். அடுத்ததாக, பொருளாதார அரசியல் சூழலில் விலைமட்டம் பற்றி பார்ப்போம். விலைமட்டம் அதிகரித்து செல்லுதல் பணவீக்கம் என்போம். விலைமட்டம் குறைந்து செல்லுதல் பணச்சுருக்கம் என்போம். அரசாங்கம் விலைமட்டத்தை நாட்டின் தேவைக்கேற்ப மாற்ற கொள்கை வகுப்பதுண்டு. அக்கொள்கை வகுப்பு வணிகங்களின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு சில வணிகங்களுக்கு சாதகமாகவும் வேறு சில வணிகங்களுக்கு அதே மாற்றம் பாதகமாகவும் இருக்க முடியும். விலைமட்டம் உயர்வது காரணமாக சில வணிகங்களில் கணக்கீட்டின்படி கொடுக்கல் வாங்கல்கள் உயர்வடையலாம். கணக்கீடு அதிக லாபத்தை காட்ட முடியும். வேறு சில வணிகங்களில் கொடுக்கல் வாங்கல்கள் குறைவடையலாம். அதனால் கணக்கீடு குறைவான லாபத்தையோ நட்டத்தையோ வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக, பொருளாதார அரசியல் சூழல் காரணி ஒன்றாக அரசின் சம்பள தீர்மானங்களை நோக்குவோம். அரசு தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை பிரகடனப்படுத்தியதாக எடுத்தால் வணிக நிறுவனங்களில் அது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிக சம்பளம் செலுத்த வேண்டிய நிலைமை அந்த வணிகங்களின் கணக்கீட்டிலும் ஏற்படும். லாபம் குறையவோ நட்டம் ஏற்படவோ அது காரணமாக அமையலாம். ஆனால் அது எல்லா வணிக கணக்கீடுகளையும் ஒரே விதமாக பாதிக்கும் என குறிப்பிட முடியாது. சம்பள அதிகரிப்பு காரணமாக சில வணிகங்களின் பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வி அதிகரித்து கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்து அத்தாக்கம் கணக்கீட்டிலும் பதிவு செய்யப்படும். அதனால் அத்தகைய வணிகங்களின் கணக்கீடு லாபத்தை அதிகரித்து காட்டுவதாக அமைய முடியும். அடுத்ததாக, நாம் கணக்கீட்டு சூழல் காரணிகளில் ஒன்றாக நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் பற்றி பார்ப்போம். கணக்கீட்டு செயல்முறைகளின் போது வணிகங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும் அளவீடு செய்வதற்கு, கணிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு நுட்ப முறைகளை உள்ளடக்கிய சூழல் நுட்ப சூழல் மற்றும் தொழில்சார் சூழல் ஆகும். கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு நுட்ப முறைகள் என கணக்கீட்டுக்கே உரிய சீராக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்துவதில் தேர்ச்சி கொண்ட கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. இவை கணக்கீட்டை பாதிக்கும் தொழில்சார் சூழலாகும். கணக்கீட்டை பாதிக்கும் சூழல் என்னும் போது பாதகமான சூழல் காரணி என நினைத்து விடக்கூடாது. கணக்கீடானது நியமமாக அமைய வேண்டும், சரியாக மிகச் சரியானதாக அமைய வேண்டும் என்பதற்காகவே கணக்கீட்டு தொழில்சார் சூழல் உருவாகியுள்ளது. சார்ட்டர்ட் கணக்காளர் நிறுவனம், சீமா ICMA கணக்காளர் நிறுவனம், AAT கணக்காளர் நிறுவனம் கணக்கீட்டில் பிழைகள் மோசடிகள் நடத்தலை தவிர்த்தலுக்கும் கணக்கீட்டை சீராக மேற்கொள்ளுதலுக்கும் வழிவகுக்கும் தேர்ச்சி பெற்ற உயர்தொழில் வல்லுநர்களை உள்ளடக்கிய நிறுவனங்களாகும். ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேய்விடுதல்
வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. கணக்கீட்டு நுட்ப முறைகள் தொழில்சார் நிறுவன சூழலுக்கு ஒரு உதாரணமாகும். பல்வேறு நுட்ப முறைகளில் தேய்விடும் நுட்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு முறைகளில் தேய்விடுதல் நுட்பங்கள் இருக்கின்றன. அதில் நேர்கோட்டு முறையில் தேய்விடுதல் ஒரு நுட்பமாகும். தொடர்ந்து நேர்கோட்டு முறையில் தேய்விடுவதால் கணக்கீட்டு தகவல்கள் ஒரே தன்மை பேணப்படும். வணிகங்களை ஒப்பிடுவதற்கான தன்மை உயர்வாக அமையும். ஒரு வருடத்துடன் அடுத்த வருடத்தை ஒப்பிட முடியும். வளர்ச்சியை காண முடியும். அடுத்து நாம் சட்டச்சூழல் பற்றி பார்ப்போம். அடுத்ததாக சட்டச்சூழல் வணிகத்தின் கணக்கீட்டு செயற்பாட்டில் தாக்கம் விளைவிக்கும் பிரதான சூழலாக குறிப்பிட முடியும். கணக்கீட்டினை பாதிக்கும் பல சட்ட திட்டங்கள், விதிகள் இந்த சட்டச்சூழலுக்குள் இருக்கின்றன. கணக்கீட்டு செயல்முறையின் போது வணிகத்தால் பின்பற்றப்பட வேண்டிய சட்ட நிலைமைகள் சட்டச்சூழல் என குறிப்பிடப்படும். சட்டச்சூழலுக்குள் கணக்கீட்டு செயல்முறையை பாதிக்கும் விசேடமான மாறிகள் சட்ட திட்டங்களாகும். 1918 இலக்கம் 6 கொண்ட வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம், 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனிகள் சட்டம், 1800 பங்குடைமை கட்டளை சட்டம், 2006 இலக்கம் 10 கொண்ட உள்நாட்டு வருமான வரி சட்டம், 2017 திருத்தப்பட்ட வருமான வரி சட்டம், 1995 இலக்கம் 15 கொண்ட கணக்காய்வு நியம சட்டங்கள், 1987 இலக்கம் 36 கொண்ட புனேங்கள் செலவாணி சபை சட்டம், 2002 இலக்கம் 14 கொண்ட சேர்க்கப்பட்ட கூட்டிய பெறுமதி மீதான வரி சட்டம், பேட் வரி சட்டம், 2009 இலக்கம் 9 கொண்ட தேசத்தை கட்டு எழுப்புதலுக்கான வரி சட்டம், கணக்கீட்டு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் போன்றன வணிகங்களின் கணக்கீட்டில் செல்வாக்கு செலுத்துகின்ற சட்ட காரணிகளாகும். உதாரணமாக கானர் மகரை எதிர்ப்பு தீர்ப்பு, இது ஒரு வழக்கு தீர்ப்பு. இது பங்குடைமை தொடர்பான கணக்கீட்டில் செல்வாக்கு செலுத்தும் வழக்கு தீர்ப்பாகும். இதுபோல எழுத்து மூல ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் நடத்தப்படும் பங்குடைமை வணிகம் ஒன்றின் லாப நட்டங்கள் பங்காளருக்கிடையில் சமமாக பகிரப்பட வேண்டும் என்பது பங்குடைமை கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்துக்கு அமைய நிதி கூற்றுகளை தயாரிக்க வேண்டும். இது கம்பெனி கணக்கீட்டில் செல்வாக்கு செலுத்தும் சட்டச்சூழலுக்கு அமைவானதாகும். இவ்வாறு வணிகங்களை பாதிக்கின்ற, அதாவது வணிகங்களை முறையாக நடத்துவதற்கு அரசாங்க கொள்கைகளுக்கு அமைவாக நடத்துவதற்கு உரிய சட்டங்களாகும். இவைகளில் காலத்துக்கு காலம் மாற்றங்கள் செய்யப்படலாம். அந்த மாற்றங்கள் கணக்கீட்டிலும் கட்டாயம் மாற்றங்கள் ஆக வேண்டும், மாற்றியே ஆக வேண்டும். இது வணிகங்களின் கணக்கீட்டை பாதிக்கின்ற சட்டச்சூழலில் அடங்கும். சமூகத்தில் இருக்கும் தனிநபர்களின் எண்ணங்கள், நடையுடை பாவனை, மனப்பாங்கு என்பவற்றை உள்ளடக்கி இருக்கும் சூழல் சமூக கலாச்சார சூழலாகும். மனப்பாங்கு, நடையுடை பாவனை, பழக்க வழக்கம், நம்பிக்கை, குடித்தொகை, குடிப்பரம்பல், தனிநபர் வாழ்க்கை பாங்கு,
என்பன வணிகங்களின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தனிநபர் வாழ்க்கை போக்கை பாருங்கள். தனிநபர்களில் பல சாதி, பல சமயம், பலவிதமான வருமான மட்டத்தை கொண்ட நபர், வேறு வேறு விதமான கல்வித்தரம் கொண்ட நபர்கள், வெவ்வேறு விதமான நடத்தை பண்புகளை கொண்ட நபர்கள் என பல்வகையினர் இனங்காணப்படலாம். அத்தகைய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை பங்கும் மாறுபடுகிறது. உதாரணமாக சமய பாகுபாட்டை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு சமயத்தின் அவர்களின் வாழ்க்கை பங்கும் வேறுபட்டது. அவர்கள் கொண்டாட்டங்களும் வேறுபட்டன. ஒரு சமயத்தின் கொண்டாட்டம் உணவு பழக்கங்கள் போன்றன, மற்றொரு சமயத்தின் கொண்டாட்டங்கள் பழக்க வழக்கங்களில் வேறுபடுகின்றன. அவ்வாறான சமய வேறுபாட்டாளர்களுக்கு உரிய கொண்டாட்ட காலத்தில் வணிகங்களின் தேவை விருப்பங்கள் மாற்றமடைகின்றன. அதற்கேற்ப அவர்களின் கேள்விகளும் வேறுபடும். அதற்கேற்ப வணிகங்களின் செயற்பாடுகளும் மாற்றப்பட வேண்டும். அக்காலங்களில் வணிகங்களின் கொடுக்கல் வாங்கல்களும் அதிகரிக்கும். கணக்கீட்டு செயல்முறையிலும் அதிகரிப்பு ஏற்படும். தேறிய விளைவாக இலாபங்களும் கணக்கீட்டு செயல்முறையில் அதிகமாக காட்டப்படலாம். இதற்கு அடுத்ததாக வணிகத்தின் கணக்கீட்டு செயல்முறையை பாதிக்கும் முக்கியமான கணக்கீட்டு சூழல் காரணியான தொழில்நுட்ப சூழல் பற்றி பார்ப்போம். வணிகங்களில் கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக ஒவ்வொரு விதமான தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை தொழில்நுட்ப சூழல் என குறிப்பிடுவோம். தொழில்நுட்பத்தினால் உலகத்தில் பலவிதமான புத்தாக்கங்கள் உருவாகியுள்ளன. இந்த புத்தாக்கங்கள் வணிக கணக்கீட்டு செயற்பாடுகளை இலகுபடுத்துவதில் உதவுகின்றன. கணனி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் பயன்பாடு, தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்பன கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பிரதான தொழில்நுட்ப காரணிகளாக உள்ளன. கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீடுகளில் பதிவு செய்தல் உட்பட முடிவு கணக்கில் வரையிலான கணக்கீட்டு செயற்பாடுகள் இப்போது முழுமையாக தனிநபர்கள் கைகளினால் செய்யப்படுவதில்லை. அது கணனி மென்பாகங்களின் உதவியுடன் செய்யப்படுகின்றன. தங்க விற்பனையில் நிறையை மிக துல்லியமாக அளவிடுகின்ற டென்சிமீட்டர் பயன்படுத்தப்படுவதால் விற்பனையாளரோ கொள்வனவாளரோ பாதிக்கப்படாத நிலைமை உள்ளது. இதுவும் கணக்கீட்டு செயற்பாடில் நம்பகத்தன்மை அதிகரிக்கவும் லாபநட்டங்களை சரியாக கணிக்கப்படவும் உதவியாக அமைகின்றது. இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகள் காரணமாக வணிகங்களில் துரிதமான வளர்ச்சி ஏற்பட்டு வருகின்றது. அதற்கமைய கணக்கீடும் மாற்றமடைகின்றது. இப்போது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் நேருக்கு நேர் ஒரு இடத்தில் சந்தித்து வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்ட முறை மாறி தொடர்பாடலில் தொழில்நுட்பம், பண கொடுக்கல் வாங்கல்களில் தொழில்நுட்பம், போக்குவரத்தில் தொழில்நுட்பம், களஞ்சியப்படுத்தலில் தொழில்நுட்பம் என பல தொழில்நுட்பங்கள் வணிகங்களுக்கு துணை சேவைகளை சிறப்பாக அளிக்கின்றன. இதனால் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது மட்டுமல்லாது அது வணிகங்களின் கணக்கீட்டு செயற்பாடுகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது. பொருளாதார அரசியல் சூழல் காரணியாக அரசின் வரி கொள்கையை எடுத்துக்கொண்டால் அரசு அதன் கொள்கைக்கேற்ப வரி விகிதத்தை குறைக்கலாம் அல்லது வரி விகிதத்தை கூட்டலாம். நாட்டில் வரி கட்டமைப்பு மாற்றலாம். வரி விகித மாற்றம், வரி கட்டமைப்பு மாற்றம் வணிக கொடுக்கல் வாங்கல்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கேற்ப வணிகங்களின் கணக்கீட்டிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசின் வரி கொள்கை
குறிப்பிட்ட வணிகங்களின் வணிக செயற்பாடுகளை அதிகரிப்பதற்காக அமைய ஒரே வரி கொள்கை வேறு வணிகங்களின் வணிக செயற்பாடுகளை ஒடுக்குவதாக அமைய முடியும். அதற்கமைய வணிகங்களின் கணக்கீடும் மாற்றம் கொண்டதாக அமையும். அரச கொள்கைக்கமைய பொருளாதார அரசியல் காரணியாக வட்டி வீதத்தை நோக்கினால் அரசுக்காக மத்திய வங்கி நாட்டின் தேவைக்கேற்ப வட்டி வீதத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். வட்டி வீதம் குறைக்கப்படுகிறது என எடுத்தால் வணிகங்களின் கணக்கீட்டிலும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டி ஏற்படும். வருட ஆரம்பத்தில் 10% இருந்த வட்டி வீதத்தை இப்போது செய்யப்பட்ட மாற்றத்தின்படி வட்டியின் சதவீதத்தை 8% குறைத்தால் வணிக நிறுவனங்களும் தங்கள் கணக்கீட்டில் வட்டி வீதத்தை மாற்றுதல் வேண்டும். 8% கணக்கெழுத வேண்டும். இது கடன் வழங்கும் வணிகத்தின் தேறிய வருமானத்தை குறைப்பதாக அமைய கடன் பெறுகின்ற வணிகத்துக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமையலாம். பொருளாதார அரசியல் சூழல் காரணி வட்டி வீதம். இங்கு குறிக்கப்படுகிற பொருளாதார அரசியல் சூழல் காரணி வட்டி வீதம். எல்லா வணிகங்களின் கணக்கீட்டிலும் அது ஒரே விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எண்ணிவிடக்கூடாது. பொருளாதார அரசியல் சூழல் காரணி வட்டி வீதம். இங்கு குறிப்பிடப்படுகின்ற சூழல் காரணி வட்டி வீதம். எல்லா வணிகங்களின் கணக்கீட்டிலும் அது ஒரே விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எண்ணிவிடக்கூடாது. அதே போல அரசாங்கம் நாணய மாற்று வீதத்தை மிதக்க விட்டதாக எடுப்போம். இதனால் நாட்டின் நாணய மாற்று வீதம் நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப கூடலாம் குறையலாம். இந்த மாற்றம் எதுவாக இருந்தாலும் எல்லா வணிகங்களின் கணக்கீட்டிலும் ஒரே விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூற முடியாது. இறக்குமதி செய்து வியாபாரம் செய்கின்ற வணிகத்தை ஒரு விதமாகவும் ஏற்றுமதி செய்கின்ற வணிகங்களின் கணக்கீட்டை வேறு விதமாகவும் பாதிக்க முடியும். அதாவது ஒன்றுக்கு சாதகமாகவும் மற்றொன்றுக்கு பாதகமாகவும் அமைய முடியும். அடுத்ததாக பொருளாதார அரசியல் சூழலில் விலைமட்டம் பற்றி பார்ப்போம். விலைமட்டம் அதிகரித்து செல்லுதல் பணவீக்கம் என்போம். விலைமட்டம் குறைந்து செல்லுதல் பணச்சுருக்கம் என்போம். அரசாங்கம் விலைமட்டத்தை நாட்டின் தேவைக்கேற்ப மாற்ற கொள்கை வகுப்பதுண்டு. அக்கொள்கை வகுப்பு வணிகங்களின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு சில வணிகங்களுக்கு சாதகமாகவும் வேறு சில வணிகங்களுக்கு அதே மாற்றம் பாதகமாகவும் இருக்க முடியும். விலைமட்டம் உயர்வது காரணமாக சில வணிகங்களில் கணக்கீட்டின்படி கொடுக்கல் வாங்கல்கள் உயர்வடையலாம். கணக்கீடு அதிக லாபத்தை காட்ட முடியும். வேறு சில வணிகங்களில் கொடுக்கல் வாங்கல்கள் குறைவடையலாம். அதனால் கணக்கீடு குறைவான லாபத்தையோ நட்டத்தையோ வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக பொருளாதார அரசியல் சூழல் காரணி ஒன்றாக அரசின் சம்பள தீர்மானங்களை நோக்குவோம்.
அரசு தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை பிரகடனப்படுத்தியதாக எடுத்தால் வணிக நிறுவனங்களில் அது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிக சம்பளம் செலுத்த வேண்டிய நிலைமை அந்த வணிகங்களின் கணக்கீட்டிலும் ஏற்படும். லாபம் குறையவோ நட்டம் ஏற்படவோ அது காரணமாக அமையலாம். ஆனால் அது எல்லா வணிக கணக்கீடுகளையும் ஒரே விதமாக பாதிக்கும் என குறிப்பிட முடியாது. சம்பள அதிகரிப்பு காரணமாக சில வணிகங்களின் பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வி அதிகரித்து கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்து அத்தாக்கம் கணக்கீட்டிலும் பதிவு செய்யப்படும். அதனால் அத்தகைய வணிகங்களின் கணக்கீடு லாபத்தை அதிகரித்து காட்டுவதாக அமைய முடியும். அடுத்ததாக நாம் கணக்கீட்டு சூழல் காரணிகளில் ஒன்றாக நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் பற்றி பார்ப்போம். கணக்கீட்டு செயல்முறைகளின் போது வணிகங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும் அளவீடு செய்வதற்கு கணிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு நுட்ப முறைகளை உள்ளடக்கிய சூழல் நுட்ப சூழல் மற்றும் தொழில்சார் சூழல் ஆகும். கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு நுட்ப முறைகள் என கணக்கீட்டுக்கே உரிய சீராக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்துவதில் தேர்ச்சி கொண்ட கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. இவை கணக்கீட்டை பாதிக்கும் தொழில்சார் சூழலாகும். கணக்கீட்டை பாதிக்கும் சூழல் என்னும் போது பாதகமான சூழல் காரணி என கொண்டு விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. கணக்கீடானது நியமமாக அமைய வேண்டும், சரியாக மிகச் சரியானதாக அமைய வேண்டும் என்பதற்காகவே கணக்கீட்டு தொழில்சார் சூழல் உருவாகியுள்ளது. சார்ட்டர்ட் கணக்காளர் நிறுவனம், சீமா ICMA கணக்காளர் நிறுவனம், AAT கணக்காளர் கணக்காளர் நிறுவனம் கணக்கீட்டில் பிழைகள் மோசடிகள் நடத்தலை தவிர்த்தலுக்கும் கணக்கீட்டை சீராக மேற்கொள்ளுதலுக்கும் வழிவகுக்கும் தேர்ச்சி பெற்ற உயர்தொழில் வல்லுநர்களை உள்ளடக்கிய நிறுவனங்களாகும். ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேய்விடுதல் வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. கணக்கீட்டு நுட்ப முறைகள் தொழில்சார் நிறுவன சூழலுக்கு ஒரு உதாரணமாகும். பல்வேறு நுட்ப முறைகளில் தேய்விடும் நுட்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு முறைகளில் தேய்விடுதல் நுட்பங்கள் இருக்கின்றன. அதில் நேர்கோட்டு முறையில் தேய்விடுதல் ஒரு நுட்பமாகும். தொடர்ந்து நேர்கோட்டு முறையில் தேய்விடுவதால் கணக்கீட்டு தகவல்கள் ஒரே தன்மை பேணப்படும். வணிகங்களை ஒப்பிடுவதற்கான தன்மை உயர்வாக அமையும். ஒரு வருடத்துடன் அடுத்த வருடத்தை ஒப்பிட முடியும், வளர்ச்சியை காண முடியும். அடுத்து நாம் சட்டச்சூழல் பற்றி பார்ப்போம். அடுத்ததாக சட்டச்சூழல் வணிகத்தின் கணக்கீட்டு செயற்பாட்டில் தாக்கம் விளைவிக்கும் பிரதான சூழலாக குறிப்பிட முடியும். கணக்கீட்டினை பாதிக்கும் பல சட்ட திட்டங்கள், விதிகள் இந்த சட்டச்சூழலுக்குள் இருக்கின்றன. கணக்கீட்டு செயல்முறையின் போது வணிகத்தால் பின்பற்றப்பட வேண்டிய சட்ட நிலைமைகள் சட்டச்சூழல் என குறிப்பிடப்படும். சட்டச்சூழலுக்குள் கணக்கீட்டு செயல்முறையை பாதிக்கும் விசேடமான மாறிகள் சட்ட திட்டங்களாகும். 1918 இலக்கம் 6 கொண்ட வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம், 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனிகள் சட்டம், 1800 பங்குடைமை கட்டளை சட்டம், 2006 இலக்கம் 10 கொண்ட உள்நாட்டு வருமான வரி சட்டம், 2017 திருத்தப்பட்ட வருமான வரி சட்டம்,
1995 இலக்கம் 15 கொண்ட கணக்காய்வு நியம சட்டங்கள், 1987 இலக்கம் 36 கொண்ட புனையங்கள் செலவாணி சபை சட்டம், 2002 இலக்கம் 14 கொண்ட சேர்க்கப்பட்ட கூட்டிய பெறுமதி மீதான வரி சட்டம், பேட் வரி சட்டம், 2009 இலக்கம் 9 கொண்ட தேசத்தை கட்டு எழுப்புதலுக்கான வரி சட்டம், கணக்கீடு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் போன்றன வணிகங்களின் கணக்கீட்டில் செல்வாக்கு செலுத்துகின்ற சட்டக்காரணிகளாகும். உதாரணமாக கானர் மகரை எதிர்ப்பு தீர்ப்பு, இது ஒரு வழக்கு தீர்ப்பு. இது பங்குடைமை தொடர்பான கணக்கீட்டில் செல்வாக்கு செலுத்தும் வழக்கு தீர்ப்பாகும். இதுபோல எழுத்து மூல ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் நடத்தப்படும் பங்குடைமை வணிகம் ஒன்றின் லாப நட்டங்கள் பங்காளருக்கிடையில் சமமாக பகிரப்பட வேண்டும் என்பது பங்குடைமை கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்துக்கு அமைய நிதி கூற்றுகளை தயாரிக்க வேண்டும். இது கம்பெனி கணக்கீட்டில் செல்வாக்கு செலுத்தும் சட்டச்சூழலுக்கு அமைவானதாகும். இவ்வாறு வணிகங்களை பாதிக்கின்ற, அதாவது வணிகங்களை முறையாக நடத்துதலுக்கு அரசாங்க கொள்கைகளுக்கு அமைவாக நடத்துவதற்கு உரிய சட்டங்களாகும். இவைகளில் காலத்துக்கு காலம் மாற்றங்கள் செய்யப்படலாம். அந்த மாற்றங்கள் கணக்கீட்டிலும் கட்டாயம் மாற்றங்கள் ஆக வேண்டும், மாற்றியே ஆக வேண்டும். இது வணிகங்களின் கணக்கீட்டை பாதிக்கின்ற சட்டச்சூழலில் அடங்கும். சமூகத்தில் இருக்கும் தனிநபர்களின் எண்ணங்கள், நடையுடை பாவனை, மனப்பாங்கு என்பவற்றை உள்ளடக்கி இருக்கும் சூழல் சமூக கலாச்சார சூழலாகும். மனப்பாங்கு, நடையுடை பாவனை, பழக்க வழக்கம், நம்பிக்கை, குடித்தொகை, குடிப்பரம்பல், தனிநபர் வாழ்க்கை பாங்கு என்பன வணிகங்களின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தனிநபர் வாழ்க்கை போக்கை பாருங்கள். தனிநபர்களில் பல சாதி, பல சமயம், பலவிதமான வருமான மட்டத்தை கொண்ட நபர், வேறு விதமான கல்வித்தரம் கொண்ட நபர்கள், வெவ்வேறு விதமான நடத்தை பண்புகளை கொண்ட நபர்கள் என பல்வகையினர் இனங்காணப்படலாம். அத்தகைய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை பங்கும் மாறுபடுகிறது. உதாரணமாக சமய பாகுபாட்டை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு சமயத்தின் நபர்களின் வாழ்க்கை பங்கும் வேறுபட்டது. அவர்கள் கொண்டாட்டங்களும் வேறுபட்டன. ஒரு சமயத்தின் கொண்டாட்டம் உணவு பழக்கங்கள் போன்றன, மற்றொரு சமயத்தின் கொண்டாட்டங்கள் பழக்க வழக்கங்களில் வேறுபடுகின்றன. அவ்வாறான சமய வேறுபாட்டாளர்களுக்கு உரிய கொண்டாட்ட காலத்தில் வணிகங்களின் தேவை விருப்பங்கள் மாற்றமடைகின்றன. அதற்கேற்ப அவர்களின் கேள்விகளும் வேறுபடும். அதற்கேற்ப வணிகங்களின் செயற்பாடுகளும் மாற்றப்பட வேண்டும். அக்காலங்களில் வணிகங்களின் கொடுக்கல் வாங்கல்களும் அதிகரிக்கும். கணக்கீட்டு செயல்முறையிலும் அதிகரிப்பு ஏற்படும். தேறிய விளைவாக இலாபங்களும் கணக்கீட்டு செயல்முறையில் அதிகமாக காட்டப்படலாம். இதற்கு அடுத்ததாக வணிகத்தின் கணக்கீட்டு செயல்முறையை பாதிக்கும் முக்கியமான கணக்கீட்டு சூழல் காரணியான தொழில்நுட்ப சூழல் பற்றி பார்ப்போம். வணிகங்களில் கணக்கீட்டு கர்மங்களை இலகுபடுத்துவதற்காக ஒவ்வொரு விதமான தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை தொழில்நுட்ப சூழல் என குறிப்பிடுவோம்.
தொழில்நுட்பத்தினால் உலகத்தில் பலவிதமான புத்தாக்கங்கள் உருவாகியுள்ளன. இந்த புத்தாக்கங்கள் வணிக கணக்கீட்டு செயற்பாடுகளை இலகுபடுத்துவதில் உதவுகின்றன. கணனி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் பயன்பாடு, தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்பன கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பிரதான தொழில்நுட்ப காரணிகளாக உள்ளன. கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீடுகளில் பதிவு செய்தல் உட்பட முடிவு கணக்கில் வரையிலான கணக்கீட்டு செயற்பாடுகள் இப்போது முழுமையாக தனிநபர்கள் கைகளினால் செய்யப்படுவதில்லை. அது கணனி மென்பாகங்களின் உதவியுடன் செய்யப்படுகின்றன. தங்க விற்பனையில் நிறையை மிக துல்லியமாக அளவிடுகின்ற டென்சிமீட்டர் பயன்படுத்தப்படுவதால் விற்பனையாளரோ கொள்வனவாளரோ பாதிக்கப்படாத நிலைமை உள்ளது. இதுவும் கணக்கீட்டு செயற்பாடில் நம்பகத்தன்மை அதிகரிக்கவும் லாபநட்டங்களை சரியாக கணிக்கப்படவும் உதவியாக அமைகின்றது. இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகள் காரணமாக வணிகங்களில் துரிதமான வளர்ச்சி ஏற்பட்டு வருகின்றது. அதற்கமைய கணக்கீடும் மாற்றமடைகின்றது. இப்போது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் நேருக்கு நேர் ஒரு இடத்தில் சந்தித்து வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்ட முறை மாறி தொடர்பாடலில் தொழில்நுட்பம், பண கொடுக்கல் வாங்கல்களில் தொழில்நுட்பம், போக்குவரத்தில் தொழில்நுட்பம், களஞ்சியப்படுத்தலில் தொழில்நுட்பம் என பல தொழில்நுட்பங்கள் வணிகங்களுக்கு துணை சேவைகளை சிறப்பாக அளிக்கின்றன. இதனால் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது மட்டுமல்லாது அது வணிகங்களின் கணக்கீட்டு செயற்பாடுகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது.